பணச்சலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் செய்தியாளர் அசோகவர்ஷினி. பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கிறோம் நேயர்களே. இன்று ஆனால் முக்கியமாக இன்று அமலுக்கு வந்துள்ள புதிய விதிமுறைகள் குறித்து நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். இந்த வங்கிகளில் பணம் மாற்றக்கூடிய விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள்ல சில விதிமுறைகளை மாற்றி மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஏடிஎம் மையங்களில் 2000 ரூபாய் மட்டுமே எடுக்கலாம் என்ற ஒரு விதிமுறை இருந்தது. அது இப்போ 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல வங்கிகளுக்கு சென்று நீங்கள் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளும் போது 4000 ரூபாய் வரை தான் நீங்கள் ஒரு நாளைக்கு நோட்டு மாற்ற முடியும் அப்படின்னு இருந்தது. அது 4500 ரூபாயாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. அதை தாண்டி முதியவர்களுக்கான தனி வரிசைகள், இப்படி பல்வேறு சின்ன சின்ன வசதிகளை மக்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்து சில புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல 500 ரூபாய் நோட்டுகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த வாரம் முழுக்க 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால சில்லறை, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்று முதல் 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் நாம் கேட்டு பெறலாம். அவர் ஆர்பிஐ உடைய அலுவலகத்தில் இருக்கார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ராமச்சந்திரன், சொல்லுங்க, இன்னைக்கு 500 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் சென்னையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல விநியோகிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எப்போ அந்த ப்ராசஸ் துவங்க இருக்கிறது? டெல்லி, மும்பையை தொடர்ந்து சென்னையிலும் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் விநியோகிப்பதற்கு இந்தியன் ரிசர்வ் வங்கி தயாராகி வருகிறது. இதற்காக அச்சடிக்கப்பட்ட புதிய 500 ரூபாய் நோட்டுகளை மைசூரிலிருந்து பெரிய கண்டெய்னர் லாரியில் கொண்டு வரப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் ரிசர்வ் வங்கியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இதில் தற்பொழுது புதிய 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாக இங்கு பணியாற்றக்கூடிய காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஏற்கனவே கடந்த 8ஆம் தேதி செல்லாது என்ற 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியானது. 10ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகளில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய புழக்கத்தில் கொண்டு வரப்பட்ட 2000 நோட்டுகளை மாற்றுவதும் பொதுமக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியது. ஆகையால் விரைவில் மத்திய நிதி அமைச்சகம் 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வர வேண்டும், மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த அடிப்படையில் நேற்று மத்திய நிதி அமைச்சகம் டெல்லி மற்றும் மும்பையில் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது சென்னையிலும் இன்று அறிமுகமாகுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக பொதுமக்கள் இன்று அதிக அளவில் வங்கிகள் மற்றும் இந்திய அஞ்சல் அலுவலகங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு தயாராகி வருகின்றனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்தியன் ரிசர்வ் வங்கியில் காலை 6 மணி முதல் ஏராளமான பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வருகை தந்துள்ளார்கள். இதற்கு காரணம் தற்பொழுது 4000 ரூபாய் என்பதை 4500 ரூபாயாக உயர்த்தி உள்ளது. மற்ற பகுதிகளில் வங்கி மற்றும் இந்திய அஞ்சல் துறை அலுவலகங்களுக்கு செல்லும் போது குறைவாகவே பணம் இருப்பு உள்ளதால் நபர் ஒருவருக்கு 1000 மற்றும் 2000 ரூபாயில் மட்டுமே வழங்குகிறது. ஆகையால் நீண்ட நேரம் நின்றும் குறைவான ரூபாய் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில நேரம் ஏமாற்றத்துடன் பணம் மாற்ற முடியாமல் செல்லக்கூடிய ஒரு சூழலும் வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் சென்னை மாநகரிலும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு வருகை தந்தால் வரக்கூடிய அனைத்து நபருக்குமே மொத்த தொகையான 4000 ரூபாயை உடனடியாக இந்தியன் ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை பெறப்பட்டு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் உதவியுடன் 4000 ரூபாய் மொத்தமாக வழங்கப்படுகிறது. ஆகையால் ஏராளமான பொதுமக்கள் இன்று காலையிலும் தற்பொழுது 6வது நாளாக தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வருகை தந்துள்ளார்கள். இன்று சரியாக 10 மணிக்கு பிறகு சென்னையில் உள்ள இந்தியன் ரிசர்வ் வங்கி புதிய 500 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அசோகா, ரைட். ஸோ இன்று புதிய 500 ரூபாய் நோட்டுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை தாண்டி என்ன மாதிரியான விதிமுறைகளில் சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ராமச்சந்திரன், என்ன மாதிரி தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க? ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இப்போ ஏடிஎம்ல 2500 ரூபாய் ஆகியிருக்கு லிமிட். அதே போல பணத்தை மாற்றிக்கொள்வதற்கு 4500 ரூபாயா லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வேற ஏதாவது புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? மக்கள் இன்று இன்னும் எளிதாக இந்த பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு, தங்களுடைய பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு
நிச்சயமாக புதிய விதிமுறைகள் தளர்த்தி உள்ளார்கள் மத்திய நிதியமைச்சகம். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி முதல் வங்கிகளில் நபர் ஒருவர் செல்லாத மற்றும் காலாவதியான 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செலுத்தி நபர் ஒருவர் 4000 ரூபாய் மட்டுமே பெற முடியும் என்ற உச்சவரம்பு இருந்தது. அந்த உச்சவரம்பை தற்பொழுது மத்திய நிதி அமைச்சகம் தளர்த்தியுள்ளது. நபர் ஒருவர் வங்கிகளில் 4500 ரூபாய் வரை பெற முடியும் என்றும் இன்று முதல் அதற்கான அறிவிப்பு செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நபர் ஒருவர் ஏடிஎம் மையத்திற்கு சென்று தங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தில் நபர் ஒருவர் 2000 ரூபாய் மட்டுமே பெற முடியும். அதையும் தளர்த்தியுள்ளது. 2500 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. மேலும் வங்கியில் கணக்கு வைத்துள்ள சேமிப்பு கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கிகளுக்கு சென்று வாரம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மட்டுமே பெற முடியும். அதையும் தற்பொழுது அதிகபட்சமாக 24,000 வரை உயர்த்தியுள்ளது. இது பொதுமக்கள் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குறைவான ரூபாய் நோட்டுகளே மாற்ற முடியும். அதுவும் அந்த ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த 4,000 ரூபாய் நோட்டுகளும் முறையாக பெரும்பாலான வங்கிகளில் பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை. ஆகையால் தற்பொழுது இந்த உச்சவரம்பை உயர்த்தியுள்ளது. பொதுமக்கள் வரவேற்றுள்ளார்கள். மேலும் இந்த 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை இந்தியன் ரிசர்வ் வங்கியிலும் அதே போல தமிழகம் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வங்கிகளுக்கு விரைவாகவே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அடுத்த சில தினங்களுக்கு இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பண தட்டுப்பாட்டை போக்குவதற்காக மொபைல் ஏடிஎம் சேவையை பயன்படுத்த வேண்டும். கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக வங்கி அதிகாரிகள் சென்று தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகளை பெற்று புதிய ரூபாய் நோட்டுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய நிதி அமைச்சகமும் வங்கித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாடிக்கையாளர்கள் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. அசோகா, ரைட். நன்றி ராமச்சந்திரன். புதிய விதிமுறைகள் குறித்தும் இன்று அமலுக்கு வரக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகள் குறித்தும் உங்களுடைய விரிவான தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி. இதுல பல்வேறு விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். செய்தியாளர் குறிப்பிட்டது போல இந்த லிமிட் 4500ஆவும் 2500ஆவும் மாறி இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்று, வங்கிகளில் பார்த்தா மூத்த குடிமக்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனி கியூ போட போறோம், தனி வரிசை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். அதை தாண்டி இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் கடைசியா குறிப்பிட்ட விஷயம் தான் மொபைல் ஏடிஎம். வங்கி அதிகாரிகள் நேரடியாக கிராமங்களில் மக்களிடம் சென்று அவர்களுடைய டோர் ஸ்டெப் டெலிவரி மாதிரி அவங்களோட பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டை கொடுப்பதற்கான விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற இதை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிஸ்க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே ஒரு கிராமமாக அவங்க போகிறாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு இந்த மாதிரியான கியூவில் நிற்கிறது அது மாதிரியான சில இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் மொபைல் ஏடிஎம்ஸில் வந்ததுன்னா அது இன்னும் பெரிய அளவில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்ரீச் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். போய் அவர்களுடைய இடங்களுக்கே போய் நீங்கள் அந்த கிராமங்களுக்கே போய் உங்களால் வழங்க முடியுதுன்னா அது மாதிரியான சிறப்பான ஒரு ஏற்பாடு ஒன்றும் கிடையாது. அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று பண்ணியிருக்காங்க. பல வங்கிகளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வங்கிகளில் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, வரக்கூடிய மக்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் அமர வைத்து அங்கேயே வந்து நீங்கள் வர வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரூபாய் என்ன திருப்பி வாங்கிக்கிறதோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வெயில நிறைய வங்கியில முன்னாடி அந்த டென்ட் போட்டிருக்காங்க, சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறது. இது கல்யாண மண்டபங்களே உட்கார வச்சு பக்கத்தில் அருகில கல்யாண மண்டபம் இருந்ததுன்னா அதை உட்கார வச்சு அவங்க கொடுத்து, அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வந்து நாம மக்களுடைய சேவையில தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளும் பொழுது இன்றைக்கு வந்து வங்கி பணியாளர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு, அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக இந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. சமயோசிதமாக செயல்படக்கூடிய பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நீங்கள் குறிப்பாக இந்த மாதிரி ரேம்ப் இல்லாத இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி இல்லாத சில வங்கி கிளைகளில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்கான முழுமையான சேவையை வழங்குகிறார்கள். முன்னாடி அனுப்பி அவர்களுக்கு வந்து பணம் கொடுப்பதற்கான வழிமுறை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் இருப்பவர்களை முடிந்தவரை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டோக்கன் கொடுத்து அவர்கள் எல்லா நேரமும் வந்து கடைசி நேரம் வரைக்கும் கூட கொடுக்கறதுக்கு, பணம் இல்லைன்ற பிரச்சனை வரும்போது அது வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் கொடுக்கறத வந்து அவங்க முழுமைப்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சூழ்நிலையில் ரேசிங் டு த அக்கேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மிக பெருமளவு இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், குறிப்பாக இந்த திருமண மண்டபங்களில் உட்கார வைத்து செய்வது என்பது மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் அந்த வருத்தத்தையும்
வேதனையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை முடிந்தவரை நாம் சமாதானமாக கையாள்வது என்பது மிக அவசியம். அதை வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்தந்த வங்கி மேலாளர்கள் தான் அதை வந்து நீங்க செயல்படுத்தணும். அதை சமயோசிதமாக செயல்பட்டு அதை வந்து செயல்கிறார்கள். இப்போ இன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரிஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மொபைல் இதுக்கெல்லாம் போங்க, ஒரு வண்டியில பணத்தை எடுத்துட்டு போய் அந்தந்த கிராமங்கள்ல புதிய இடங்கள்ல உருவாக்குவாங்க அப்படின்னு ஸோ இது வந்து இப்போ மற்ற துறை அதிகாரிகளை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமாவும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இன்னமும் கூட மற்ற துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஏன்னா இன்னைக்கு தேசத்திலே முக்கியமான பணி இதுதான் அப்படின்னு சொல்லும்போது வங்கி அதிகாரிகள் அப்படின்றதோடு நிறுத்திடாம மற்ற அரசு அதிகாரிகள் இல்ல மற்றவர்களையும் இந்த பணியில கொண்டு வந்து அவர்களை ஈடுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இல்ல, கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அதோட நீங்க அரசு வங்கிகளே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏராளமான இளைஞர்கள், குறிப்பாக நீங்க சமூக சேவையில் ஆர்வம் உடையக்கூடிய இளைஞர் அமைப்புகள் நிறைய இருக்கு. அதே இப்போ நீங்க திருவல்லிக்கேணியில் எடுத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இருக்கு. மயிலாப்பூர்ல பார்த்தா பல்வேறு அமைப்புகள். அதாவது நிச்சயமாக வேற பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூக சேவை அமைப்புகளை இதில் ஒருங்கிணைத்து அதில் தகுதியுடையவர்களை நீங்க ரூபா கொடுக்குற இடத்துல நீங்க வங்கி அதிகாரிகள் தான் இருக்கணும். அது வச்சுட்டு பட் ஆனால் வெளியே இருக்கக்கூடிய நீங்க இந்த பேப்பர்ல சைன் வாங்கக்கூடிய இடங்களோ இல்ல வந்து அதை வெரிஃபை பண்ணக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஆள்பலம் தேவையோ ஆட்களை கொண்டு வர முடியுமோ அதை நீங்க வந்து இந்த லோக்கல் இருக்கக்கூடிய அமைப்பினை சார்ந்து வங்கிகள் இயங்க தொடங்கினால் பெருமளவு பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீங்க அதை வந்து இதான் சொல்றேன், சமயோசிதம் அப்படிங்கிறது மிக முக்கியம். சில வங்கி அதிகாரிகள் அதை வந்து மிக அழகாக பயன்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி நீங்க அந்த லோக்கல் பாப்புலேஷனுடைய ஒரு ஒத்துழைப்பையும் சேர்த்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த சிக்கலில் பெருமளவு குறைத்து விட முடியும். ஆள் பற்றாக்குறை என்பது ஒரு பெருமளவு சமாளிக்கப்படும். நேற்று கூட பிரதமர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ரிட்டையர் ஆன வங்கி அதிகாரிகள்லாம் கூட திரும்ப வந்து இந்த தேச பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு பாராட்டுகள்னு. சோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் வங்கிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இது நம்ம பல்வேறு வாலண்டியர்ஸ் வரலாம், பல்வேறு விஷயங்கள் சொல்றோம். பட் இந்த ஏடிஎம் லோட் பண்றது இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா போயிட்டு இருக்கு. இதுல வந்து இதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்க தான் போய் அந்த ஏடிஎம்ல இருக்கிற சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் அதை திறந்து அந்த கேஷை வந்து உள்ள வச்சுட்டு வர முடியும், அதற்கான தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ஒரு கேஷை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல போடுறதுங்கிறது ஒரு தனி அதுக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுல சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், அவங்க பல வங்கிகள் அவங்க தான் கையாளுறாங்க. அதோடைய தலைவர் சிஇஓ இன்னைக்கு நாளிதழ்கள் அதை எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நாங்க சாதாரணமா ஒரு நாளைக்கு 30,000 to 50,000 ஏடிஎம்கள்ல நாங்க போய் காசு போடுவோம்னா கடந்த 4 நாளா எங்களால ஒரு 15,000 20,000 ஏடிஎம்ல தான் பண்ண முடியுது. ஏன்னா இந்த வேலை வந்து அதுல ரீகாலிபிரேட் பண்ணணும், அதுல வந்து அந்த 2,000 ரூபாய் லிமிட் அப்படிங்கறத செட் பண்ணணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் நாங்க பண்ண வேண்டியிருக்கு. வங்கியில மக்கள்லாம் எப்படி காத்திருக்காங்களோ எங்க ஊழியர்களும் கூட காத்திருக்காங்க. பல ஊழியர்கள் 4 நாளா தூங்கல, வீட்டுக்கே போல, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு பிரத்யேகமான விஷயம், அவர்களால் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஏடிஎம்களை உடனே காசு தீந்து போயிடக்கூடிய விஷயம் இருக்கிறது. அவங்க திரும்ப வந்து லோட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு இந்த சிக்கல் வந்து ரொம்ப பிரையாரிட்டியில தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் அப்படின்னு நம்ம. நான் இன்னொரு விஷயத்தை அரசு வந்து உறுதியா சில இடங்கள் இந்த மாதிரியான உறுதியான முடிவுகள் எடுத்த பின்னாடி இந்த அரசு வந்து இன்னொரு உறுதியான முடிவையும் எடுக்கணும். என்னன்னா, அனைத்து ஏடிஎம் வாசல்லையும் போய் மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து முதல்ல தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக நீங்க வந்து மிக தெளிவாக உதாரணமாக நீங்க தேசிய வங்கியான எஸ்பிஐ தான் வந்து மேஜர் அதிகபட்சமான ஏடிஎம்களை வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னும் போது நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த எஸ்பிஐனுடைய ஏடிஎம்களில் மட்டுமே முழுமையாக 24 மணி நேரமும் பணம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் என்றால் மக்கள் வேற எங்கேயும் போய் அல்லாட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க பணம் இருக்கோ இல்லையோ கிடைக்குமோ போய் திறந்திருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்க சர்வீஸ் பண்ணக்கூடியது இன்னும் ஒன்று இருக்குங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். உங்களால் இருக்கக்கூடிய அத்தனை ஏடிஎம் சர்வீஸ் பண்ண முடியல இன்னைக்கு, இதுதான் யதார்த்தம். அதை நம்ம வந்து இந்த கம்பெனியோட நிறுவனர் கூட அதை தான் குறிப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்கு 2 லட்சம் ஏடிஎம் இருக்கு கண்ட்ரியில அப்படின்னா 2 லட்சத்துலயும் 24 மணி நேரமும் ஆள் நிக்கிறது கஷ்டம்னா மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிருங்க, 1 லட்சம் ஏடிஎம் தான் வேலை செய்யும். இந்த ஏடிஎம் வேலை செய்யும் சொல்லிட்டு அந்தந்த ஏடிஎம் ஒழுங்கா 24 மணி நேரமும் வேலை செய்யணும். அதுக்கான விஷயத்தை நம்ம அந்த உத்தரவாதத்தை வழங்கி நீங்க இது வந்து ஒரு கிரைசிஸ் பீரியட். இந்த கிரைசிஸ் பீரியட்ல நீங்க அடுத்த ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க மக்கள் தொடர்ச்சியாக வந்து பணம் எடுத்துக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா எடுக்கக்கூடிய பணமும் குறைவான அளவு தான் இருப்பதனால் தேவைகள் இங்க அதிகமா இருக்கிறது. நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய 2,500 ரூபாயோ 4,500 ரூபாயெல்லாம் வந்து நீங்க உடனடியாக இன்றைக்கு செலவாகி விடும். இப்ப நீங்க வந்து அது வந்து வாரத்துக்கு 24,000 ரூபாய் 25,000 ரூபாய் தான் 24,000 ரூபாய் தான் எடுக்க முடியும்னா நீங்க பல சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் எல்லாருக்குமே கூட தனிநபர்களுக்கோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பணம் பத்தவே பத்தாது. அப்போ உண்மையாகவே இயல்பாகவே தேவை அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், சிறு சிறு வணிகர்கள், சிறு குழு தொழில்களில் ஈடுபட்டிருக்கூடியவர், தனிநபர்கள் எல்லோருக்குமே இந்த பணம் போதாது. அப்படின்னு வரும்போது அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த ஒரு அல்லாட்டம் ஒன்று இருக்கு, தொடர்ச்சியா எல்லா ஏடிஎம்மையும் போய் பார்த்துட்டு எங்க பணம் வருதுன்னு பார்த்துட்டு இந்த சிக்கல் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா
குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு நீங்க சொன்னது போல SBI ஏடிஎத்துக்கு மட்டும் போங்க, SBI உங்களுக்கு அங்க பணம் கிடைக்கும். அது 24 மணி நேரம் கிடைக்கும். நாங்க தொடர்ச்சியா நாங்க அதை வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மக்கள் காத்திருக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறாள். ஏன்னா நீங்க அவருக்கு வேற வழி கிடையாது, நீங்க போய் பணம் எடுக்க வேண்டும், நான் காத்திருந்தா எனக்கு உத்தரவாதமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒண்ணு வேணும். ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு பணம் வச்சீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 3.5 மணி நேரத்துல பணம் காலி ஆயிருது. அப்ப திருப்பி நீங்க அப்ப எப்படி ரீஃபில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த ரீஃபில் பண்ற வரைக்குமே நீங்க வெயிட் பண்றதுங்கிறது இன்னொரு பெரிய ஒரு வருத்தத்தைக்குரிய ஒரு விஷயமாயிடுது. அப்ப அந்த மாதிரி சிக்கல்கள் இல்லாமல் இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துவது தான், வேற ஒன்றும். அதாவது நாளைக்கு இயல்பான சூழ்நிலை, இப்போ இந்த 500 ரூபா நோட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பழக்கத்துக்கு வந்துருச்சு, பெருமளவு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் சால்வ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே 2000 ரூபா இருக்கு, இல்லை 100 ரூபா இருக்கு. 100 ரூபா போதுமான அளவு இல்லைங்கிற பிரச்சனை தான் இருக்கு. நடுவில் இந்த 500 ரூபாங்கிறது வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல ஒரு சிக்கல் குறையும். அப்போ அந்த சிக்கல் குறைய நீங்க வந்து இயல்புத்தன்மை வர ஆரம்பிக்கும். நீங்க அருண் ஜேட்லி சொல்ற மாதிரி 2 வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. குறைஞ்சபட்சம் அந்த 2 வாரங்களுக்குள் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒரு சில நெறிமுறைகளை ஏற்படுத்தி எல்லோரும் எல்லா ஏடிஎம் வாசலையும் போய் நிற்காம குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட வழிகளில் செயல்படுத்தப்பட்டால் இது வந்து ஓரளவு கொஞ்சம் அந்த பதட்டம் தனியும். என்னுடன் கொஞ்சம் ஒத்துழையுங்கள், நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற இந்தியாவை நான் உருவாக்கி காட்டுகிறேன் என்று ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கிறார் பிரதமர் மோடி. நேற்று கோவாவில் பேசும்போது அவர் பல்வேறு உணர்ச்சிகரமான விஷயங்களை தொட்டு பேசுறாரு. குறிப்பா இந்த ரூபாய் நோட்டு விவகாரத்துல அவர் சொல்லக்கூடியது இது வந்து வெறும் தொடக்கம்தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம். இதனுடைய முதல் நடவடிக்கை. இதற்கு பிறகு இன்னும் நான் வந்து ஊழலை ஒழிப்பதற்கு, இந்த நாட்டை வந்து ஒரு சுத்தமாக்குவதற்கு இன்னும் பல்வேறு விதங்களை நான் நடவடிக்கை எடுக்க போறேன். அடுத்தது அவர் வந்து பினாமி சொத்துக்களை பத்தி பேசுறாரு, தங்கத்தை பத்தி பேசுறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல அடுத்த நடவடிக்கை போகுமோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. நான் இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிறார்கள், என்ன வந்து வாழ விடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா அதுக்கெல்லாம் கூட நான் கவலைப்படலை, நான் என்னைக்குமே வந்து மக்களுக்காக உழைப்பேங்கிற விஷயத்தை பேசுறாரு. அதே போல இது வந்து ஒரு 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில இருந்த ஒரு நோயை தீர்ப்பதற்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஆனா நான் இதுல ஓய போறது இல்ல. சுதந்திர காலத்துல இருந்து நடந்த தவறுகளை கூட நான் தோண்டி எடுக்க தயாராக இருக்கிறேன். இதுக்காக நான் 1 லட்சம் இளைஞர்களை கூட இதுக்காக தனியா வேலைக்கு அமர்த்துவேன். இதுல பல ஒரு அதிரடியா பல விஷயங்களை பேசுறாரு, எமோஷனலா மக்கள் கிட்ட அப்பீல் பண்றாரு, நீங்க தான் என் கூட நிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் மேடைக்கான பேச்சா பார்க்கணுமா, இல்ல நிஜமாவே இவர் ஏதோ மாற்றணும்னு நினைக்கிறாரு இந்த பிரதமர் அப்படின்னு எடுத்துக்கணுமா? நான் முதல்ல இது அரசியல் பேச்சு நான் எடுத்துக்க தயாரா இல்லை. எப்படி நான் இதை பார்க்குறேன்னா, கண்டிப்பாக இப்போ இந்த 8ஆம் தேதி அவர் அறிவித்த பின்னாடி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்னென்னா, நீங்கள் இதை எல்லோருமே சாமானிய மக்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் இதில் அனுபவிக்கக்கூடிய சிரமம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இது மேபி அரசு எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான சிரமத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள் மக்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். இப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்ஃபயர் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புமே உண்டு. அதாவது மக்கள் அவருடைய நோக்கங்களின் மேல் யாரும் இப்போ சந்தேகப்படலை. ஆனால் நோக்கத்தை செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய இடர்கள், குறிப்பாக நீங்கள் சாமானியனுக்கு வந்து அவனுக்கு அடுத்த வேலை சோறு, அடுத்த வேலை காரியங்கள் பார்க்க போகும்போது இந்த மாதிரி லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவோட ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்போது அவனுக்கு வந்து உடனடியான கோபங்கள் ஏற்படத்தான் செய்யும், வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும். தன்னால் இயல்பாக வாழ முடியலையே, தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிக்கலாகத்தான் இதை பார்ப்பான். அப்போ என்ன இருந்தால் அந்த விதமான ஒரு வெறுப்புணர்வு வந்து அரசாங்கத்தின் மேலும், அதுவும் குறிப்பாக நீங்கள் அதை செயல்படுத்தியவரான மோடி மீதும் ஏற்படும் பொழுது அது பல்வேறு விதங்களில் அரசுக்கு போய் சேருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வருத்தம், நாம் ஏதோ நல்லது தான் செய்ய போனோம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனங்கள், அது கடுமையான பாதிப்புகள் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடும். சரி, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிப்படையான உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த உணர்வுங்கிறதுல குறை கிடையாது. அந்த உணர்வை நான் அதனுடைய இன்டெகிரிட்டியை ஆரம்பத்திலிருந்தே, அவர் நவம்பர் 8ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கு அறிவிச்சதிலிருந்தே அந்த உணர்வையோ அவருடைய நோக்கத்தையோ இல்ல அந்த அரசாங்கம் வந்து ஊழலை ஒழிக்கணும்ன்றதுக்கு முன்னெடுத்துக்கூடிய விஷயத்தையோ எதிர்கட்சிகள் உட்பட யாருமே சந்தேகப்படல. ஒவ்வொருத்தருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம், இம்ப்ளிமெண்டேஷன்ல நீங்க என்ன செய்றீங்க? 2000 ரூபாய் நோட்டு தான் வருது, 500 ரூபாய் நோட்டு வரமாட்டேங்குது, ஏடிஎம்ல காசு தீர்ந்து போகுது. இந்த மாதிரி நாளடைவில் மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை தான் குறைகளா சொல்றாங்க, எழுப்புறாங்க, மக்களும் தெரிவிக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து அதற்கான பதில் என்ன அப்படிங்கிற இடம் தானே அங்க வரணும். நம்ம திரும்ப வந்து நம்ம பினாமி சொத்துக்களை ஒழிக்க போறோம், நம்ம நாட்டை கிளீன் பண்ண போறோம். எஸ், அதுல வந்து திரு மோடி அவர்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குன்னா அதை அனைத்து எதிர்கட்சிகளுமே வரவேற்க போறாங்க. பட் இன்னைக்கு அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறதான முதல்ல. நீங்க உடனடியாக சில தீர்வுகளை சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான யதார்த்தம். இப்போ நீங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 லட்சம் ஏடிஎம்
ஏடிஎம்களை வந்து உடனடியாக பணம் போட்டு செயல்படுத்த முடியுமா? அதற்கு முன்னாடி திட்டமிட்டிருக்கலாமே. இது எல்லாமே நியாயமான வாதங்கள். அதாவது நாம மக்கள் தர திட்டமிடல் சரியா இல்ல திட்டமிடுதல் அதற்கான பதில கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்க முடியல? பெரிய பெரிய விஷயங்கள் பினாமி சொத்து மற்ற விஷயங்களை பேசி கொடுக்க முடியாதுங்கிறதுதானே யதார்த்தம். நீங்க 2 லட்சம் ஏடிஎம்க்கு உடனே நீங்க பணத்தை கேஷ் பண்ண மூவ் பண்ணல, 24 மணி நேரம் அதை ஏன் செயல்பட வைக்கல? மக்களுக்கு சிரமத்தை, அதாவது நீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தும் போது எவ்வளவு முன் தயாரிப்பு இருந்திருந்தாலும் இதை கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்திக்க தான் போறோம். இன்னைக்கு நம்ம முன் தயாரிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. முன் தயாரிப்பு இருக்கோது தான் நீங்க வந்து எல்லா 19 செஸ்ட்டுக்கும் நீங்க இப்போ இந்த 2000 ரூபாய் நோட் போய் சேர்ந்திருக்கு, அதனால தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டு மக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, பதற்றம் அதிகமாக இருக்கிறது. இந்த பணம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபா 50 ரூபா நோட்டெல்லாம் கூட நீங்க வந்து நாளைக்கு பயன்படுமோ நினைச்சு கூடுதலாக சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த விதமான ஒரு சின்ன எஃபெக்ட் தான் உடனே பல்வேறு இடங்கள்ல அதுக்கான வேற விதமான பாதிப்புகள் ஏற்படும். என்ன உடனே 500 ரூபா சேர்த்துக்க, 500 ரூபா கிடையாது அப்படின்னு 100 ரூபா சேர்த்து வச்சுக்கிறாங்க, 50 ரூபாயை சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ அரசாங்கம் எதிர்பார்த்த விதத்தில் இந்த அவர்களால் அந்த ஒரு என்ன சொல்றது கொண்டு போய் மூவ் பண்ணக்கூடியதோ எல்லாருக்கும் வந்து திருப்திப்படுத்துறதோ பண்ண முடியல. அப்போ கடுமையான விமர்சனங்கள் வருது. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பதிலே சொல்ல முடியாது. அரசாங்கத்தால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா நீங்க வந்து நாங்கள் எடுத்து செயல்படுறோம், இப்ப செயல்படுத்தாமல் இல்லை. இப்ப நீங்க மத்திய அமைச்சகமும் சரி, நிதி அமைச்சகமும் சரி, இல்லது ஆர்பிஐயும் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனுடைய வேகத்துக்கு ஏற்ப அதைவிட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுதான் இந்த இடைவெளி வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரியான ஒரு அப்பீல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேற எதையுமே நீங்க வந்து அவர் எதை சொன்னாலும் நீங்க அந்த அதில் இருக்கக்கூடிய என்ன நீங்க விளக்கம் சொல்லிட முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அப்போ உடனே நீங்க திட்டத்தை வாபஸ் வாங்க, அப்போ திட்டம் தவறுன்னு சொல்லணும். இப்போ என்ன ஆகும்? இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்ல வைக்கிறாங்க? அவரை நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு வாரமா பண்ண விஷயங்களுக்கு அர்த்தமே இல்லாம அப்போ தவறு செய்துட்டேன்னு அப்போ அவர் ஒத்துக்க மாட்டார். ரெண்டாவது விஷயம், நான் இதை வந்து என்னுடைய நடைமுறையில் நாங்கள் ஏற்பட்டிருக்கிற சிக்கலையும் நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொன்னா அதுக்கும் திருப்பியும் பாய போறாங்க. அப்போ அதை ஒரு முதல் நாளே ஒத்துக்கிட்டாரு. அப்போ இயல்பாகவே நீங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து திசை திருப்புவதற்கு அவரோட மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் அப்பீல் அவர் செய்கிறார். அந்த எமோஷனல் அப்பீல் இருக்கக்கூடிய நியாயம் ஒன்று இருக்குது. என்ன? 50 நாளுக்கு கழித்து எனக்கு டைம் கொடுங்க, 50 நாள் கழித்து நான் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றார். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாவே மக்களை இப்போ உதாரணமாக இன்றைக்கே வந்துக்கூடிய பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் வந்து ஸ்பிளாஷ் பண்ணக்கூடிய கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடிய அத்தனையும் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எது தேவையோ எது தேவையில்லை என்றது ஒரு மனக்கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து நியாயமாக நீங்கள் செலவு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் பில் வாங்கிட்டு செலவு வாங்குறாங்க. இல்லை எங்கே நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கார்டு டிரான்சாக்ஷன் தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயல்பாகவே அந்த நிதியை பயன்படுத்துவதற்கான ஒரு ஒழுங்குமுறை மெல்ல 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 ஏற்பட்டு வருகிறது. அதுவும் நான் கேஷ் டிரான்சாக்ஷன் மேல அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம சொல்றோம். இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின், மானிட்டரி டிசிப்ளின் அப்படிங்கிறது படிப்படியாக மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக மத்தியமர்கள் மத்தியில் உருவாகி கொண்டே வருகிறது. இது எல்லாமே வந்து இன்னைக்கு கஷ்டமான விஷயம், மிக மிக கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் இயல்பா அப்படி பண்ணதே கிடையாது. அப்போ நமக்கு எந்த ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் அரசாங்க மேலே தான் நம்ம குறை சொல்ல போறோம், அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை எதிர்கொள்வதற்கு அவருக்கு இந்த மாதிரியான எமோஷனல் அப்பீல் ஒன்று தான் உதவ முடியுமே தவிர வேற நீங்க பிராக்மேட்டிக்கா நீங்க ஏன் இதை சொல்லலைன்னா அதை செய்ய வேண்டிய துறை வந்து ஆர்பிஐயும் நிதி அமைச்சகம் அதை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பரில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து அந்த டிசிப்ளினை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நெறிமுறை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களை அதே சமயத்தில் சிரமங்களை தாங்கிக் கொள்ளுங்கள்னு கேட்டுக்கொள்வதை தவிர வேறு பிரதமருக்கு வழி இல்லை என்பதனால் அவரும் அதை கேட்டுக்கொள்கிறார். ரைட், அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை தான் செய்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. பட் சற்று முன் வந்து ஒரு அறிவிப்பையும் கூட நம்ம பார்த்தோம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் நவம்பர் 24 வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்போ இன்னும் ஒரு 10 நாள் நமக்கு வந்து ஒரு மூச்சு விடுறதுக்கான அவகாசம் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய 500 1000 ரூபாய் நோட்டை வந்து நம்ம அதுவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள், ஏற்கனவே அவங்க ஒரு பட்டியல் கொடுத்துருந்தாங்க. மின்சார கட்டணம் செலுத்தணும்னா அதில் செலுத்தலாம், சுங்கச்சாவடிகளில் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களுக்கு இன்னும் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும்ன்ற அறிவிப்பு இப்போ சற்று முன்னர் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் கூட ஒரு வகையில் ஓரளவுக்கு இந்த இறுக்கத்தை, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை வந்து குறைப்பதற்கான ஒரு வழியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி பிரதமர் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அனைவருமே
கிட்டத்தட்ட கரப்டா இருக்காங்க அப்படிங்கறத ஒரு மறைமுகமா சொல்றாரு. இன்னைக்கு அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது கூட அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்தியாக வேண்டும், அரசியல் தலைவர்கள் மூலமாக செய்தாக வேண்டும்ன்ற கட்டாயம் இருக்கும்போது டெல்லியில ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் கோவால ஃபிளாட் வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரு, அவருக்கு அந்த ஃபிளாட் எப்படி வந்தது, அது அவர் யார் பேர்ல வாங்கினாரு அப்படிங்கிற கேள்விகள் வருது. அப்போ அதிகாரிகள் மட்டத்திலும் கரப்ஷன் இருக்கு அப்படிங்கறத அவர் மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த நகை கடையில போனா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நகை வாங்கினா பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீக்கிறீங்களே அப்படின்னு என்ன வந்து கேட்கறாங்க. இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதி கூட என்ன கேட்கறாங்க, என்கிட்ட கடிதம் இருக்கு, நான் வெளியிட முடியுமா, வெளியிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் கூட இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சுத்தம் செய்யக்கூடிய நடவடிக்கை இருந்தா எதிர்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரா பிரதமர்? அதை சொல்லாம சொல்லியிருக்கிறாரா? அந்த மாதிரியான நெருக்கடிகளையும் கூட இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம்ல ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமாங்க, இப்போ நீங்க மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. நீங்க இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பணத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 60 to 70% பணம் வந்து நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட தான் இன்றைக்கி சேர்ந்து போய் கிடக்கு இந்தியா முழுசும். அது வந்து அவர்களோட சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே அதில் வந்து பங்கு எடுத்துக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து தொடர்ச்சியாக வேறு வேறு ஃபார்மில் வேறு வேறு இடத்துல நீங்கள் ஒரே சில குறிப்பிட்ட அமைப்புகள், தனிநபர்கள் இவர்கள் மத்தியில் போய் சேரும்பொழுது அதனால் எந்த விதமான பயனும் இல்லாமல் அவர்கள் மட்டும் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளும் அவர் மத்தியத்தில் இருக்கக்கூடிய சாதாரணர்களும் தொடர்ச்சியாக இதே விதமான பணத்தை கட்டி கொண்டு, டாக்ஸை கட்டி கொண்டு அவர்கள் தான் நேர்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இதில் வந்து சிஸ்டத்தில் இது வந்து இந்த ஹோர்டிங்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சேமிப்பு, அந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான ஒரு தேக்கம் வந்து ஏற்படும் பொழுது அதை நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அப்போது இதில் அதிகாரிகள் மத்தியிலையும் சரி, அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் சரி ஏற்படுத்த வேண்டிய மனமாற்றம் என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது தேர் நீட்ஸ் பி இன்சென்டிவைஸ் பண்ணணும், அவங்கள வந்து பணத்தை இனிமேல் கொண்டு மேலும் மேலும் பணத்தை இந்த மாதிரியான ஒரு முறையற்ற வழியில் சேமிப்பதையும் அதை வந்து தேக்கி வைப்பதிலும் ஈடுபடக்கூடியவர்களை தடுப்பதற்கான இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கான மாடல்ஸ் என்னன்னு யோசிக்கணும். அவங்கள வெறும் நீங்கள் தொடர்ச்சியாக அவங்கள கட்டுப்படுத்துவதில் மட்டுமே வந்து முழுமையாக கட்டுப்பாடு ஏற்பட்டு விடாது. அவங்களை எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணி எப்படி அவங்களை இன்னும் கூடுதலாக நீங்கள் வந்து இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கான ஒரு வழியை கொண்டு வர வேண்டும். இது மிக முக்கியம். இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த பினாமி சொத்தை பற்றி நீங்கள் அவர் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க தொடங்கினாலும் இதே விதமான பாதிப்புகள் ஏற்படத்தான் போகின்றன. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி அவங்களை இந்த ஒரு ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரோம், நாடுங்கிற ஒரு ஃபோல்டுக்குள்ளே, எல்லாருக்கும் நல்லதுன்ற ஒரு ஃபோல்டுக்குள்ளே எல்லாரும் எப்படி இணைந்து வாழ முடியும், பொருளாதாரம் எப்படி பங்கிடப்பட முடியும், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எப்படி குறைய முடியும், இந்த மாதிரியான ஒரு தேசிய உணர்வு ஒன்று நமக்கு மிகவும் அவசியம். இன்றைக்கி என்னென்ன ஆகிப்போச்சுன்னா, தனிநபர் தன் வாழ்க்கை, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிற குறுகிய மனப்பான்மை, சுருங்கிய மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிகப்பெரிய இப்போ இன்னைக்கு அவருடைய உணர்ச்சிகரமான பேச்சினுடைய இன்னொரு தன்மையை நான் புரிந்து கொள்வது என்னன்னா, இதை நீங்கள் நாட்டுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள்ன்ற ஒரு உணர்வு வந்து நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த பெரிய தேசிய உணர்வு வந்து வர வேண்டும் அப்படிங்கிறத பிரதமர் முன்வைக்கிறார்ன்றது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. பட் நிச்சயமா தற்போது இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றாடம் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்ல பணம் கிடைக்கிறதும், வங்கிகள் அவர்கள் கியூல நிற்பதும், அவர்களுக்கான எக்ஸ்சேஞ்ச் உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறதும், அந்த சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது. லாங் டேர்ம்ல நீண்டகால அடிப்படையில் மற்ற பல விஷயங்களும் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. மறுபிறவி எடுத்து வந்துள்ளேன் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். செப்டம்பர் மாதம் இறுதியில் அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்ட பிறகு அவர்கள் வெளியிடக்கூடிய முதல் பப்ளிக்கான ஒரு அறிக்கை அது. இந்த 4 தொகுதிகளில் இந்த வாரம் தேர்தலும் வர இருக்கிறதுன்னும் போது அதையும் ஒட்டி அவங்க வந்து பல செய்திகளை சொல்றாங்க. இந்த 4 தொகுதிகளில் தொண்டர்கள் வந்து உழைக்கணும் அப்படிங்கிறதையும், அவங்களுடைய அதிமுக என்ற கட்சிக்கு வந்து பெரிய வெற்றியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நோக்கி அந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. பட் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற செய்திகள், நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ததற்கு நன்றி, நான் வந்து நிச்சயமா ஒரு மறுபிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அகைன் திரு மோடி அவர்களோட ஒரு எமோஷனல் அப்பீல் மாதிரி இதுவும் ஒரு எமோஷனலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து அட்மிட் ஆனாங்க. அன்னிலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாட்கள்கிட்ட ஆயுது, மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு முதல் முறையாக மருத்துவ ரீதியாக நீங்கள் 2 தரம் ஏற்கனவே வந்து அப்போலோடைய தலைவர் வந்து தெரிவித்திருந்தார். அவர்கள் வந்து பணிகளை கவனிக்க தொடங்கிவிட்டார், அவருக்கு உணர்வு ரீதியாக எல்லாம் தெரிகிறது, இது மாதிரிலாம் பேசினார்.
நேரடியாக அவர்களே வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டு தான் முழுமையாக குணமடைந்து வருகிறோம் என்பதை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ நீங்கள் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நீங்கள் அதில் சொல்லப்பட்ட செய்தியை விட அது சொல்லக்கூடிய செய்திகள் தான் மிக முக்கியம். அவரை பற்றி, அவருடைய ஹெல்த்தை பற்றி தொடர்ச்சியாக பரப்பப்பட்ட பல்வேறு வதந்திகள் வந்து அதை எல்லாமே இன்றைக்கு இல்லை என்று ஆக்கி அவர்கள் குணமடைந்து வருகிறார்கள். அந்த குணமடைந்து வருவதற்கான அத்தாட்சியாகத்தான் இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த குணமடைந்து வருகிறேன், இன்னும் விரைவில் வந்து நான் அரசு பணியாற்றுவதற்கு வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தெரிவிக்கும்போது கிடைக்கக்கூடிய உற்சாகம் என்பது அந்த அந்த இதில் அறிக்கையில் சொல்லப்பட்ட செய்திகளை விட அவருடைய தொண்டர்களுக்கு கூடுதலான உற்சாகத்தை தரும். அது வந்து இது எப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு மெசேஜை விட அது சொல்கிற விதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜை விட அதில் கொடுக்கப்பட்ட விதம், அது சொல்லப்பட்ட விடம், அது வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் மறுதேர்தல்களில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. அதே சமயத்தில் பொதுவாகவே நீங்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில் இது வந்து மிக தெளிவான ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை தெரிகிறது. அந்த நம்பிக்கைக்குரிய செய்திக்காகத்தான் காத்திருந்தார்கள். அதை வந்து இந்த அறிக்கை மூலமாக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமா. ஸோ இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கிறதோட முதலமைச்சர் நல்லா இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது, அதை தவிர அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அவர் குணமடைந்து வரக்கூடிய சமயத்தில் தமிழகம் தேர்தலை சந்தித்தது. அவர் வந்து மருத்துவமனையிலேருந்தே சந்தித்த தேர்தல் அப்படின்னு சொல்லி கூட அது பேசப்படுகிறது. அப்போ அவர் வந்து அவர் சாப்பிடக்கூடிய அந்த இது பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் நிறைய வெளிவந்து அதுவே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மெட்டீரியலா மாறினது. அவருடைய புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். முதலமைச்சர் தற்போது குணமடைந்து விட்டார், பூர்ண குணமடைந்து விட்டார்னு மருத்துவமனையே சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இது மாதிரி போட்டோகிராஃப்ஸோ இல்ல அவர் முதலமைச்சருடைய ஒரு ஆடியோ மெசேஜோ இது போன்ற விஷயங்கள் பயன்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த அறிக்கையே போதுமானது? நாம 14ஆம் தேதியில இருக்கோம், 19ஆம் தேதி தேர்தல். ஸோ அதனால உடனடியாக அந்த மாதிரி அறிக்கையோ வாட்ஸ்அப் மெசேஜோ இதெல்லாம் எது வந்தாலும் நீங்க வந்து ஒரு பெரிய அளவில் நீங்க வந்து அது பயனுடையதாக இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்கான குறிப்பிட்ட அந்த கேம்பெயின் பீரியட் ஆல்மோஸ்ட் நெருங்கி கொண்டிருக்கு. 2 நாட்கள்ல முடிஞ்சு போயிடும். அப்படின்னால அந்த கடைசி நேரத்துல தான் அந்த அறிக்கையை வந்து அதை ஒரு முக்கியமான ஒரு டூலா பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வேற எதுவும் மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கு பயன்படையா இருக்கும். மற்றபடி நீங்க வந்து இனிமே கொண்டு வரக்கூடிய போட்டோவோ இனிமே கூட வரக்கூடிய ஒரு ஏதேனும் ஒரு ஆடியோ மெசேஜ் எல்லாம் வந்து வருமானு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு பயன்படும் ஒன்று. அதே சமயத்துல நீங்க போட்டோ ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னா அது இன்னொரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த பொது தேர்தலின் போது எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் என்பது மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ், இன்னைக்கும் அந்த போஸ்டர்ஸ் பல பேர் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு மதிப்புமிக்க ஒரு போட்டோவாக கருதப்படுகிறது. அது மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வருவதற்காக வந்ததுன்னா அது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தி தரும் ஒன்று. இன்னொன்று, நீங்க இன்றைக்கு தேதியில் இந்த 4 தேர்தல் இடைத்தேர்தல் மறுதேர்தல்கள் இடத்துல வந்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உற்சாகத்தை வழங்குவதற்கு என்னன்னா கேம்பெயினில் 2 பெரிய தலைவர்களுமே இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து இவங்க வந்து அதிமுக தலைவராக அவர் தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டு இன்றைக்கு பேசக்கூடிய விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எப்படி பார்த்தாலும் அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. இதுல நம்ம மாநில செய்திகளை தாண்டி கொஞ்சம் சர்வதேச செய்திகளை தொட்டோமே ஆனால், அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே முதல்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஷாக் அதெல்லாம் கடந்த வாரத்துல இருந்தது. பட் அதை தாண்டி அவர் வந்து ஒரு பேட்டி இன்னைக்கு முதல் முறையா ஒரு இதுல ஊடகத்துக்கு வந்து ஒரு பேட்டி அளிக்கும் போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம், அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய பிரதானமான விஷயமா இருந்ததே வந்து வேற நாட்டுல இருந்து இங்க வந்து குடியேறுபவர்கள் வந்து இங்க நிறைய குற்றங்களை இழைக்கிறாங்க, அவங்க வந்து கிரிமினல்ஸா இருக்காங்க, இல்லீகலா வராங்க, அவங்களெல்லாம் வெளியேற்றுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பிரச்சார பேச்சுல பெரிய இது வகிச்சது. அதற்கு பிறகு அவர் அதிபரா வரும்போது கொஞ்சம் ரேஷனலான அப்ரோச் தான் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்தது. இன்னைக்கு அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு 30 லட்சம் பேர் வந்து இல்லீகலா, அதாவது சட்ட விரோதமாக அவர் கையில வந்து போதுமான ஆவணங்கள் இல்லாம இல்லீகலா 30 லட்சம் பேர் அமெரிக்கால வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இங்க இருக்காங்க, அவர்கள்லாம் அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை முதல்ல வெளியேற்றுறதா என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி பேசுறாரு அப்படின்றத எடுத்துக்கிறதா, இல்ல அவர் ரொம்ப அதிரடி காட்டுகிறாரோ, இது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய இல்ல அந்த மாதிரியான விஷயமோ அப்படின்றது? இல்ல அவர் பேசினதுல இன்னும் ஒரு உள்ளடக்கத்தை நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அது புரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே வெளிநாட்டிலிருந்து இங்கே முறைகேடாக குடியேறியவர்களில் குறிப்பாக இந்த மாதிரியான தவறுகள் செய்பவர்கள், அதாவது இந்த மாதிரியான ஒரு ட்ரக்ஸ் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவங்க, ட்ரக்ஸ் விற்கிறவங்க, இந்த மாதிரியான குற்றத்தை செய்யக்கூடியவர்களை நான் வந்து வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்றார்.
இதுவும் சாத்தியமானு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் குற்றத்தை செய்பவர்களை அவர்களை தண்டிப்பது ஒன்று, டீபோர்ட் பண்ணுவது என்று இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான ஒரு மொத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நீங்கள் அதில் யார் செய்ய போகிறார்கள், யார் கண்டுபிடிக்க போகிறார்கள், என்ன விதமான குற்றத்தை வந்து இதில் உள்ளடக்க போகிறார்கள், இது எல்லாமே கேள்விக்குரியதாக இருக்கக்கூடியது ஒன்று. இரண்டு, நீங்கள் அவர்களை வந்து எப்படி நீங்கள் வந்து திருப்பியும் டீபோர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அது வந்து நீங்கள் 30 லட்சங்கிறது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. ஒன்று. இரண்டு, இதில் நீங்கள் தவறானவர்களும் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாகவே வாழ வந்தவர்களுக்கும் இங்கே நீங்கள் வாய்ப்பு வழங்காமல் அவரை டீபோர்ட் பண்ண ஆரம்பிக்கீங்க. சில சர்வதேச நாளிதழ்கள் எழுதக்கூடியது என்னவா இருக்குன்னா, ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் கூட இந்த மாதிரி உங்க கையில உரிய ஆவணங்கள் இல்லைன்னா நீங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்ன்ற மாதிரி பல்கா அனுப்பிச்ச காலகட்டங்கள் உண்டு. சோ இது ஒரு முதல் முறையா சொல்லல. அதே சமயத்தில் அவர் சொல்லக்கூடிய குறிப்பான விஷயம் வந்து இந்த மாதிரியான தவறு செய்தவர்கள் குற்றமிழைத்தவர்கள் ஒன்று சொல்றாரு. இந்த குற்றமிழைத்தவர்கள் தவறு செய்தவர்கள் என்பவரை எப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிரிச்சு நீங்க எப்படி அவர்களை நீங்க நாட்டை விட்டு அனுப்ப போறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ இது வந்து பெரிய லீகல் ப்ராசஸ். அதாவது என்னன்னா, இப்போ நான் பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு தேர்தல் காலத்தில் பேசிய விஷயங்களில் நான் இன்னும் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு அமெரிக்க மக்களுக்கு, குறிப்பாக நீங்க உழைக்கும் வர்க்க என்ன சொல்றது அமெரிக்கர்களுக்கு இது வந்து என்னன்னா ஒயிட்ஸ், அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் ஒயிட்ஸ், அவங்க தான் இன்னைக்கு பெரும்பாலும் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஒயிட்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தரணும் அப்படின்னா, ஏன்னா அவர்கள் தான் வேலை இழந்திருக்கிறார்கள், பல்வேறு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் எனும்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டு நான் வந்து திருப்பி உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவேன் அப்படின்னு தான் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். இன்றைக்கு அதற்கான நடவடிக்கையை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பேசுறாரு. இது எவ்வளவு தூரம் வரவேற்கப்படும் அல்லது எவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க ஜனவரி 20க்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா. சோ முதல்ல அவர் அதிபரா பொறுப்பேற்கணும். அதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய அளவில் இதை ஒரு பேச்சாவும் பேட்டியாவும் மட்டுமே பார்க்க முடிகிறது. அவர் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்த போகிறார், நடைமுறையில் சாத்தியம் இருக்க போகிறதா, எல்லாத்தையும் பொறுத்து பார்க்க வேண்டும். நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். தனிப்பொழுது